ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. திருக்கோவில் சுற்றுலா போக போறீங்களா? நவகிரக கோவில்கள், பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு நிம்மதியான ஆன்மீக பயணம் போக இன்றைய அழையுங்கள் மை டிவைன் டூர்ஸ். அண்ணாமலை இவரா போய் டிடிவியை சந்திக்கிறாரு, ஓபிஎஸ் சந்திக்கிற வேலை எல்லாம் நடக்குது. இவர் மாநில தலைவர் கிடையாது. ஆமா, இவர் டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவும் கிடையாது. ஆமா, மேலிட ஒரு படம் கிடையாது. டெல்லி சொல்லணும்னா இங்க நைனாட்டை தான் சொல்லணும், இந்த மாதிரி அண்ணாமலை வச்சு பேசுங்க. அந்த மாதிரியே நைனார் எதையும் உறுதிப்படுத்தல. அப்படி எதுக்கு சந்திக்கிறீங்க? நண்பராக சந்தித்தோம் இன்னைக்கு டிடிவி சொல்றாங்க. ஏங்க நீங்க சந்திப்பு ஒவ்வொரு விஷயமும் மீடியாக்கள்ல திமுகவுக்கு பயன்படுது, அதிமுகக்குள்ள குழப்பம் ஏற்படுத்துதுன்னா நீங்க நண்பரா சந்திப்பீங்களா? அண்ணாமலைக்கு ஒரு அஜெண்டா இருக்கா? ஆமா, வேற என்ன? ரெண்டாவது அஜெண்டா அண்ணாமலைக்கு ஓபிஎஸ்ஐ இயக்கணும். ஓபிஎஸ்ஐ இயக்கிறது என்னது? ஏடிஎம்குள்ள குண்டு வைக்கிற கதை நடந்துச்சா இல்லையா? ஓபிஎஸ்ஐ கூட்டு போய் இவரெல்லாம் நீங்க சேர்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் அவங்க கட்சி விவகாரத்துல. மூணாவது அஜெண்டா என்ன? டிடிவி கூட சேர்ந்துக்கணும். டிடிவி தலைமை கீழே அதிமுக வரலாம் பேசினாரு அவருக்கு பிரச்சாரத்துல. அப்ப டிடிவி இவங்க எல்லாம் ஒரு கூட்டம் பண்ணின்னு எல்லா வேலையும் பண்ண போகுது. இதுக்கு பிறகு இந்த கூட்டணியில சொல்லி சொல்லி பார்த்துட்டோம், அவங்களும் மதிக்கிற மாதிரி இல்லை. அப்ப அண்ணாமலை தான் பண்றதா கரெக்ட்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு கூட்டணி உடையுது. இதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் தூது விட்டு ஒரு கட்டத்தில் எடப்பாடிக்கு தாவேகா வராதுன்னு தெரிஞ்சவொடனே சேர்ந்துட்டாங்க. சேர்க்கும் போது முதல் கண்டிஷன் என்ன? அண்ணாமலை நீக்கலாம். அண்ணாமலை என்ன சொல்றாங்க? ஒழுங்கா இருந்துக்கோ, கூட்டணி முக்கியம்ன்றாங்க. இருக்காரா? இப்போ வரைக்கும் இல்லையா? இப்போ வரைக்கும் இல்லை. பண்றது டிடிவி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார்ல, எடப்பாடி அண்ணாமலை தான் சிறந்த தலைவர். நைனான அப்படின்னு என்ன அர்த்தம்? இது எல்லாமே தெரியுது, வெளிப்படையா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலையுடைய அசைன்மெண்ட் தான். அண்ணாமலை போய் டிடிவியை பார்த்து டிடிவி ஒத்துக்கிட்டு எடப்பாடியே இருக்கட்டும்ங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டா எடப்பாடி ஏத்துக்காரா? பாஜக என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கட்டும், உள்ளுக்குள்ள அதை கூட எடப்பாடி தானே ஒத்துக்கணும். முடியாதுன்ட்டு என்ன பண்ணுவீங்க? முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போறாரு. சரி, விஜய்க்கு தூது விடுறாரா சார் டிடிவி? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீப் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. தமிழ்நாடு அரசியல் களத்துல 2 சந்திப்பு ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. நான் கொஞ்சம் பின்னாடி உங்ககிட்ட அந்த சந்திப்பை தாண்டி கொஞ்சம் பின்னோக்கி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது பிஎல் சந்தோஷ் தமிழ்நாட்டு வருகை, செங்கல்பட்டுல ஒரு க்ளோஸ்டு மீட்டிங்கு. காலையில அண்ணாமலை வரவே இல்லை, எனக்கு டெங்குன்ட்டாரு. டெங்கு, அதனால அந்த மீட்டிங்க்கு நான் வரமாட்டேன்ட்டாரு. பிஎல் சந்தோஷ் போன பிறகு அந்த டெங்கு சரியானதாக தகவல். பிஎல் சந்தோஷ் அண்ணாமலை வீட்டுக்கு டெங்கு ஊசி கொண்டு குத்தி சரி பண்ணிட்டார். அதாவது பிஎல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கு போய் அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ண பிறகு மதியம் செகண்ட் ஹாஃப்ல அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. அங்கு பாஜக நிர்வாகிகளுக்கு ஒரு மிக கடுமையான டோஸ்ன்னு கேள்விப்பட்டேன். அந்த கூட்டத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அண்ணாமலை அவர்கள் டிடிவி வீட்டுக்கு போய் பார்த்ததா சார்? இன்னைக்கு டிடிவி பேட்டி கொடுத்துருக்காரு. நாங்க அதிமுக கூட்டணியில சேர மாட்டோங்கிற ஸ்டாண்டு ரொம்ப கிளியர் கட்டா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் நயினார் எடப்பாடியார் சந்திப்பு. ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் ரிலேட் பண்ற மாதிரியே இருக்கு. இதோடைய முக்கியத்துவம் என்ன சார்? நான் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்றேன். இன்னைக்கு டிடிவி முடியாதுன்னு சொன்னதுனால இந்த தகவல் உடனடியாக அமித்ஷாவுக்கு தெரிவிக்கப்பட்டு, அமித்ஷா உடனடியாக எடப்பாடிகிட்ட பேசி, என்னங்க டிடிவி ஒத்துக்க மாட்டேங்கிறாப்புல, ஓபிஎஸ் வேறு அடம் பிடிக்கிறாரு, தயவுசெய்து முதலமைச்சர் வேட்பாளரை மாற்ற முடியுமான்னு யோசிங்க அப்படின்னோன்னா, சரிங்க நான் யோசிக்கிறேங்க, எஸ்பி வேலுமணியை தங்கமணியை போடுங்க, ஏன்னா நமக்கு டிடிவி ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் மாற்றப்படலாம். நல்லா இருக்குல்ல அந்த கண்டென்ட்டு? இதோட வச்சு விவாதிப்பாங்க நைட்டு, சொல்ல முடியாது. அதனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, யோசிச்சு பாருங்கள். அது ஒரு ஜோக் ஒன்று வரும் தெரியுமா? நான் யாருன்னு என்னை பற்றி அங்கே கேட்டுப்பார், அச்சுச்சோ இவரா பயங்கரமான ஆளாச்சுன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு சந்தான படத்தில். அந்த மாதிரி டிடிவி பண்ணுற காமெடியெல்லாம் இந்த பத்திரிகைகள் இவர்கள் தான் அது பெருசாக ஒரு பூஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அண்ணாமலையை, நான் அண்ணாமலைகிட்டேருந்து வர்றேன், அப்புறம் டிடிவிட்ட போவோம். அண்ணாமலை அவர் சொல்கிறார்ல ரஜினி என் குரு அதுன்னு. ஸோ ரஜினி அண்ணாமலை சந்திப்பு நடந்துச்சா? ஏங்க ரஜினிகாந்த் ஷூட்டிங்கில் சமயத்தில் வேறு என்னங்க வேலை இருக்குது? எவ்வளோ நேரம் தான் அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், பார்த்துட்டு இருப்பார். அவர் பார்ப்பார், திடீர்னு ஓடிடியில் ஏதாவது படம் பார்ப்பார், அந்த டைரக்டரை வர சொல்லுவார். அவனுக்கு பெரிய சந்தோஷம் ரஜினி கூப்பிட்டாருன்னு. அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கதை இருந்தால் ரெடி பண்ணுவார். அவனும் போய் உளுந்து பொருந்து கதையெல்லாம் ரெடி பண்ணுவான். ஆனால் எங்கள் டைரக்ஷனுக்கு யார் இது பண்ணுறது? அனிருத் இந்த ஃபேமிலி கூட லிங்கில் இருந்தால் தான் நீங்கள் டைரக்ஷனுக்கே வர முடியும். ஒரு நெல்சனோ ஒரு லோகேஷ் கனகராஜோ. ஆனால் இவர் ஒரு 20 பேர்ட்டையாவது கதை கேட்டிருப்பார். எல்லாத்தையும் கதை ரெடி பண்ணி வச்சுட்டு, பாவம் எவ்வளோ பேர் ரஜினி கதை பண்ண போகிறோம்லாம் இண்டஸ்ட்ரியில் சொல்லி சுற்றுவாங்க.
இந்த இடத்துல தான் எம்ஜிஆரை பார்க்கணும். ஒரு எஸ்பிபிக்கு பாட்டுக்கு சான்ஸ் கொடுத்து இந்த மகரக்கட்டு வந்து உடம்பு சரியில்லாமலாம் போய் பெரிய பிரச்சனை ஆகி 3 மாதம் நம்ம வெயிட் பண்ணி அப்புறம் வந்து அந்த பாட்டு ஆயிரம் நிலவே பாடணும்னா எஸ்பிபி தயங்கி தயங்கி எம்ஜிஆர்ட்ட போய் கேட்டாராம். சார் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இப்போ தான் வளர்ந்துட்டு வரேன், எனக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்க, எனக்கெல்லாம் பாட முடியல, உடம்பு சரியில்லை, நீங்கள் எவ்வளோ பேர் வச்சு பாட வச்சுருக்கலாம், ஏன் சார் வெயிட் பண்ணி என்ன பாட வச்சிங்கன்னு. அப்போ எம்ஜிஆர் சொன்னாராம், தம்பி நீ வந்து இந்த பாட்டு எல்லார்ட்டையும் போய் சொல்லியிருப்ப, எம்ஜிஆருக்காக நான் பாட போகிறேன், காலேஜிலேருந்து எல்லோரும் சொல்லியிருப்பேன், நீ உடம்பு சரியில்லைன்றது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், நான் வேறு ஆளை மாற்றிருப்பேன், நியாயமான காரணம் இருக்கும். ஆனால் மற்றவங்க உன்னை பிடிக்காதவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன நான் கதை விட்டாம்பாரு அப்படின்னு, உனக்கு அது வந்து ஒரு ட்ராபேக் ஆகும், நான் அதை தான் தம்பி பார்த்தேன்னாராம். அதான் எம்ஜிஆர். அதனால வாய்ப்பு கொடுத்தாரு எஸ்பிபிக்கு. ஆமாங்க, ஆயிரம் நிலவே பாட்டு அது ஒரு அந்த டைம்லேயே இன்னொரு பாட்டம் வந்துச்சு, இயற்கை என்னும் இளைய கண்ணின்னு. அந்த இது ஆயிரம் நிலவேவா வந்து பெரிய ஹிட்டு. எம்ஜிஆருக்கு பாடினதான் அவருக்கு இண்டஸ்ட்ரியில் இது. அதுக்கு அடுத்தது அவர் சிவாஜிக்கு பாடினது பார்த்தீங்கன்னா அந்த இது பொட்டு வைத்த முகமா அந்த சாங். அதனால அவர் அடுத்தடுத்து நகர முடிஞ்சது. அந்த மாதிரி ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இதை யோசிக்கணும். ரஜினிகாந்த் வந்து இத்தனை பேர்கிட்ட டைரக்ஷன் இது கதை எழுதிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அவன் பாவம் எவ்வளோ ரெடி பண்ணியிருப்பான், யாரை பற்றி அவர் கவலைப்பட்டிருப்பாரா? அவன் எவ்வளோ பேர்ட்ட சொல்லியிருப்பான், தலைவருக்கு கதை பண்ண போகிறேன், வித்தியாசத்தை சொல்கிறேன். அப்போ அவர் அந்த டைமில் அவர் யார் வந்தாலும் பார்ப்பார் ரஜினிகாந்த். அதனால அவர் அண்ணாமலையை பார்த்துருக்கலாம். அண்ணாமலைலாம் எவ்வளோ பெரிய ஆள், ரஜினியை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சியுடைய தேசிய மாநில தலைவராக இருந்தவர். அண்ணாமலை எப்படி கொண்டு வராங்க, ரஜினிகாந்தை கட்சி தொடங்க சொல்கிறாங்க. ஆமாம், கட்சி தொடங்க ரஜினிகாந்த் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் தான் அண்ணாமலை. அவ்வளோதான். அண்ணாமலைகிட்ட இங்கே வந்தப்போ முதல் பேட்டி நான் தான் எடுத்தேன். அண்ணாமலை தமிழ்நாட்டில் பேட்டி எடுத்தது நான் தான். இன்றைக்கி இந்து தமிழில் இருக்குது. ஓகே. அந்த பேட்டியில் நான் அண்ணாமலை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்கிட்ட பேசினார், ஃபோனில் தான் 2 மணி நேரம். அதுக்கு முன்னாடி பசுமை விகடனில் ஒரு பேட்டி எடுத்தாங்க போல இருக்கு. விகடனில் நான் தான் ஃபஸ்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம். அது எடுத்ததில் அவர்கிட்ட நான் அந்த கேள்வியெலாம் கேட்டிருப்பேன், என்ன சார் வந்திருக்கீங்க, நீங்கள் ரஜினிகாந்த் ஆரம்பிக்கிற இயக்கத்தில் ஏதோ அதெல்லாம் இல்லைங்க, நான் வந்து சமூக சேவை செய்ய வந்திருக்கேன். அதுன்னு அதில் பல கேள்விகள், நீங்கள் ஐபிஎஸ் ஆனீங்க, ஐபிஎஸ் ஆகிறது உங்களுக்கு என்ன ஒரு இது அமைஞ்சது, எல்லாம் பல கேள்விகள்லாம் அதில் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருப்பார். அந்த டைம்லேயே நமக்கு எல்லாருக்குமே சந்தேகம், இவர் இதுக்கு போகிறாரு அப்படின்னு. அவர் ஆர்எஸ்எஸ்ன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஓகே. நான் அந்த கட்டுரை போட்டப்போ ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னார், என்னங்க இவர்கிட்டலாம் பேட்டி எடுக்கிறீங்க, அவர் வந்து இந்த மாதிரி இது பிஜேபி அஜெண்டாவில் இருக்கிறவர் அதுன்னு. எனக்கு வந்து இவர் புதுசாக இப்போ வர்றாரு, ரஜினிக்கு இவர் தான் இது பண்ணான்னு சொல்கிறாங்க, அந்த அடிப்படை நான் எடுத்தேன், அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னு ஒன்று அண்ணாமலையை பாஜகவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அண்ணாமலை, குஷ்பு இன்னும் சிலரை இணைஞ்சிடுறாரு. ஆனால் அதற்கு பிறகு அண்ணாமலை முதல் 1 வருஷம் தடுமாறுறாரு. அதற்கு அடுத்த வருஷம்லாம் அவர் தலைவர் ஆகும் பொழுதுலாம் அவர் அப்புறம் பேட்டி கீட்டின்னு அவர் அடுத்த லெவலுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். விஜய் பார்த்து கற்றுக்கணும், புஷி முக்கியமாக கற்றுக்கணும். அப்போ இவர் வந்து தன்னை வளர்த்துக்கிறாரு. என்ன ஒரு குறை இருக்குன்னா, மீடியாக்களோட சண்டை போட்டுன்னு இருப்பார். அதையும் ஒரு கட்டத்தில் கரெக்ட் பண்ணிட்டார். லண்டன்லாம் போயிட்டு வந்தோன்னா கரெக்ட் பண்ணிட்டார். அப்போ அண்ணாமலை ஆரம்பத்தில் சொல்லுவாங்களா, வரும்போது தலைவரை வரும்போது போராளியாக வர்றீங்க, அப்புறமா வியாபாரி ஆகிட்டீங்க தலைவர்னு சகுனி படத்தில் கார்த்தி சொல்லுவாப்புல. அந்த மாதிரி வரும்போது போராளியாக வந்தார், எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் வியாபாரியாக மாறினா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் வெயிட்டாக இருக்குது. எவ்வளோ பெரிய அலை விடியல்னு உருட்டினாலும் 39% 75 எம்எல்ஏக்கள் பிரதான இருந்திருந்தால் 100 எம்எல்ஏ அப்படின்றப்ப தான் திமுக யோசிக்குது. நம்ம இவ்வளோ கூட்டணி என்ன பண்ணாலும் நம்ம ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, இவர்களை பலவீனப்படுத்தினா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு யோசிக்கும். அதிமுக பலவீனப்படுத்தணும். அதுக்கு இவர்கள் ஒற்றுமையை உடைக்கணும். அதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட கருவி தான் அண்ணாமலை. சார் என்ன சார், அண்ணாமலை வந்து ஒரு ஹார்ட்கோர் பிஜேபி, ஹார்ட்கோர் அந்த அளவுக்கு இந்துத்துவ ஐடியால உள்ளவர். அவர் எப்படி சார் வந்து திமுக இயக்குதுன்னு? ஹார்ட்கோர் பிஜேபி, ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ்லாம் இல்லை, அவரு ஹார்ட்கோர் பிஜேபி, ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா. இன்னொன்று அண்ணாமலை மதிப்பு கொடுத்தது அவர்கள் தலைவர்களுக்கு அப்படி கொடுப்பார். ஐயா அண்ணன் பார்த்தீங்களான்னு, ஆனால் பிரதமர் மோடி அந்த இதெல்லாம் வந்து அவர் அவ்வளோ விட்டு கொடுக்காம பேசுவார். ஆனால் எங்கே விட்டு கொடுக்குறாரு? பாஜக தலைமை அதிமுக தலைமை இணைஞ்சு ஒரு கூட்டணி இங்கே இருக்கு, பாஜக தலைமையை கூட மதிக்காம அந்த கூட்டணியை உடைக்கிற வேலை பண்றாரு. இப்பயா? அப்போ சொல்றேன் 2021 பிறகு 24 எலெக்ஷன்ஸ், அதுக்கெல்லாம் முன்னாடி சொல்றேன். ஆமா 22 அந்த பீரியட்லாம் இவர் இஷ்டத்துக்கு வார்த்தை விடுவார். ஜெயலலிதா ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அப்படின்வாரு. பத்திரிக்காரங்களாம் தூக்கிட்டு எடப்பாடிட்ட மற்றவங்கள்ட்ட கேட்பாங்க, நாங்கள் அண்ணாமலை இப்படி பேசியிருக்காரு, உங்கள் கூட்டணியில் இருக்காரு. அதுக்கு அவங்கள சமாளிச்சு அதை ஒன்று சொல்லுவாங்க.
இன்னொரு நாள் என் மனைவி ஜெயலலிதா விட 1000 மடங்கு மேலானவர்னு ஒரு பேசுவார். அதுக்கும் தூக்கிட்டுலாம் ஓடுவாங்க. அதுக்கு ஏதாவது அவங்க சமாளிப்பாங்க. இவர்கிட்டயே மறுபடியும் கேட்பாங்க. நான் என் கொள்கையிலன்னு நான் உறுதியாக இருக்கேனேன்னுவார். அப்புறம் ஒரு நாள் அண்ணாவை பற்றி பேசுவார். இப்படியே ஒவ்வொரு தடவை. அப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 பெரிய அளவில் ரீச். ஃபைல்ஸ் 2 வருமா? வரும். இங்கே அசைன்மெண்ட் ரிப்போர்ட்டுருங்க. ஏன்னா அவர் ஏடிஎம்கே பற்றியும் பேசுவீங்களா? ஏடிஎம்கே பற்றியும் கொண்டு அந்த வரும். பிரஸ் மீட் நானும் அதிமுக நீங்கள் எப்படி கேட்டீங்க? அதான் அந்த ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் வந்து அது பெரிய பேனர் வச்சுலாம் போட்டாரு. ம் செகண்ட் ஃபைல்ஸ் வந்து பொட்டியோட வச்சு கவர்னர் கொண்டு போய் ராஜ்பவனில் போஸ்ட் வந்துட்டார். மைக்கெல்லாம் போடுறோம். ஓடி போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் கேட் வழியா போயிட்டாரு. நாங்க பின்னாடி செகண்ட் கேட்ல நின்றுகிட்டு இருக்கோம். அது அப்போ என்ன தெரியுதா? ஏன் நீங்கள் தானே அடிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு லட்டு மாதிரி எடுத்து கொடுக்குறாங்கன்னா நீங்களா போய் ரிசர்ச் பண்ணி எடுத்தீங்க? பாஜகவில் பல்வேறு மட்டங்களில் பல்வேறு இதில் இருந்து எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் தலைவர்ன்றதுனால அதை நீங்கள் பயன்படுத்த சொன்னால் நீங்கள் அதில் விளையாடுறீங்க. விளையாடும் பொழுது மேலிடமே கடுப்பாகுது. அதில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றதை அவங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு கட்டம் போக போக தன்னை வளர்த்துக்கிற வேலை பண்ணுறீங்க. அண்ணாமலைக்குன்னு ஒரு இதை எப்போ எங்கே போனாலும் தன்னை அவருக்கும் பெரிய கூட்டம் ஃபேன் ஃபாலோயர்ஸ். அதே மாதிரி இங்கே இருக்கிற பிஜேபி தலைவர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று கூட நயினா நாகேந்திரன் ஏதோ ஒரு மேட்டரில் இந்த மதம் சம்பந்தமாக பேசுறது இந்த மாதிரி அரசியலே பண்ணும் பொழுது இங்கே இருக்கிற ஒருத்தரை கூட யாரும் பெருசாக மதிக்கலை. அண்ணாமலை ஊழல் அது இதுன்னு அடிக்கும் பொழுது ஒரு ஹீரோவாக தெரிகிறாரு. திமுக பிடிக்காத இளைஞர்கள் அண்ணாமலை கிட்ட திரள்றாங்க. தனக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு கருத்தை உருவாக்கிட்டே இருக்காரு. வார் ரூம் வச்சுக்கிட்டு. வாராகி கிடையாது. வாராகி வந்து பாஜகவுடைய மொத்தமான இது. இவர் தனக்கான வார் ரூம் வச்சு ஆள்லாம் போட்டுக்கிட்டு கண்ட இதை பண்ண ரிசர்ச்சும் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அண்ணாமலையோட இது வளருது. ஏடிஎம்கே ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இது ஒற்றுமையை சீர்குலைச்சிக்கிட்டே இருக்குது. 2வது அஜெண்டா அண்ணாமலைக்கு வந்து ஓபிஎஸ்ஐ இயக்கணும். ஓபிஎஸ்ஐ இயக்கிறதுனாது ஏடிஎம்குள்ளே குண்டு வைக்கிற கதை நடந்துச்சா இல்லையா? ஓபிஎஸ்ஸை கூட்டு போய் இவரெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும் இந்த மாதிரிலாம் அவங்க கட்சி விவகாரத்தில். 3வது அஜெண்டான்னா டிடிவி கூட சேர்ந்துக்கணும். டிடிவி தலைமை கீழே அதிமுக அவரெல்லாம் பேசினார் அவருக்கு பிரச்சாரத்தில். அப்போ டிடிவி இவங்க எல்லாம் ஒரு கூட்டம் பண்ணின்னு எல்லா வேலையும் பண்ணும்பொழுது இதுக்கு பிறகு இந்த கூட்டணியில் சொல்லி பார்த்துட்டோம். அவங்களும் மதிக்கிற மாதிரி இல்லை. அப்போ அண்ணாமலை தான் பண்ணுறதா கரெக்டாக அவங்க நினைக்கிறாங்கன்ட்டு கூட்டணி உடையுது. உடஞ்ச பிறகு ஒரு இது எடுக்கிறாங்க. இவங்க எதிர்பார்த்தது என்ன? கரெக்டாக நடந்ததா? 2வது என்ன எதிர்பார்த்தாங்க? இன்னும் ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். அப்போ என்டிஏக்குள்ளே பாமக இருக்கக்கூடாது. கொண்டு வந்தாங்களா? ராமதாஸ் அதை உடைச்சிட்டாரு. அதிமுக கூட பேசிக்கிட்டு இருக்கோம். மறுநாள் காலையில பாரத் மாதா கி ஜிங்கிற கோஷத்தோட டிபன் சாப்பிட்டு பாஜக காரங்க பண்ணிட்டாங்க. ஏமா இவன் சட்னி ஊத்துமா? எனக்கும் ஊத்து. யாரு? அண்ணாமலை. என்னங்க இங்க தம்பி தான் வர சொல்லிச்சு. அவ்வளவுதான். அப்போ அவர் அப்படிதானே சொன்னாரு. கிட்டத்தட்ட அந்த அர்த்தம் தான். காலைல பாக்குறேன் டிபன் சாப்பிட்டுக்கிறாங்க. முதல் நாள் சிவி சண்முகத்து கூட பேசிக்கிட்டு இருக்காரு. கூட்டுறீங்க எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. மறுநாள் காலையில வீட்டுல பாரத் மாதா கி ஜிங்கிற கோஷம் கேக்குதுன்னு ஐயா வந்து பிரஸ் மீட் அதை உடைச்சிட்டாரு. அப்போ அந்த ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாங்க. அதை தாண்டி அண்ணாமலை தான் பெஸ்ட்டு, பாஜக தான் அதிக இடங்களை பிடிக்கும், பாஜக தான் பெரிய கட்சின்னு இதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வச்சு சொல்ல வச்சாங்க. அவங்க எந்த காலத்துலையாவது சொல்லுவாங்களா? இப்போ சொல்கிறாங்களா? ஜிஎஸ்டி வரிலாம் குறைச்சாங்க, யாராவது டிபேட் பண்ணுறாங்களா? ஆனால் அந்த டைமில் பிஜேபி பெரிய கட்சி, அதிமுக ஒன்றும் இல்லைன்னு. இதெல்லாம் என்ன செட்டப் தானே? இந்த செட்டப் தான் உபயோகப்பட்டுச்சு. பாஜக தலைவர்களும் என்ன பண்ணாங்க? அகில இந்திய தலைவர்கள் இதான் ரியாலிட்டி நம்பிட்டாங்களா? நம்பினாங்க. இன்னொன்று, நமக்கு ஆப்கி பார் 400 பார் பிரச்சனையே கிடையாது. அண்ணாமலை ஏதோ ட்ரை பண்ணுறாப்புல பண்ணட்டும். சந்தோஷ் ஒரு பக்கம், பிஎல் சந்தோஷ் ஒரு பக்கம், அண்ணாமலை ஃபுல் சப்போர்ட். ஓகே. அப்போ பிரதமர் இவரை கூப்பிட்டு காரில் ஏற்றி போகிற அளவுக்கு பெருசாக மதிக்கிறாங்க. திண்டுக்கல் டு மதுரை, அப்போ திண்டுக்கல் காந்திகிராம் யூனிவர்சிட்டி அதெல்லாம் பார்க்கும் பொழுது அண்ணாமலை இன்னும் பவர் ஆகுறாரு. கூட அடிப்பொடிகள் மற்றவர்கள் எல்லாம் இதாகும். இது வந்து என்ன ஆகுதுன்னா மொத்தமாக ஊற்றி 24 எலெக்ஷனில் நீயா ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு முடிஞ்சு 400 கிடைக்கல. சென்ட்ரல்ல சிம்பிள் மெஜாரிட்டியே கிடைக்கல. அதனால தான் அவருக்கு நீங்க திரும்பி பாக்குறாங்க. என்னடா ஜெயிச்சிருந்தா 13 சீட் ஜெயிச்சிருந்திருப்பமேங்கறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா 13 ஒன்னாவே போயிருந்தா 15க்கு மேல கிடைச்சிருக்கும்டா. மிஸ் பண்ணிட்டோமே, எங்கடா தப்பு பார்த்தா இது. சரி, இதுக்கு பிறகு நம்ம பேசுவோன்னு தூது விடுறாங்க. முறிஞ்சதானே அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அந்த அவங்களுக்கு என்ன, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம விஜய்கிட்ட போயிடலாம். இந்த கேப்ல தான் அண்ணாமலை மாட்டிக்கிட்டாரு. அக்கா ராஜா இந்த வேலையை நீ பண்ண அப்படின்னு. இன்னொன்று, அண்ணாமலையுடைய எல்லா விஷயம் தெரியுது. இவர் இங்கே என்ன கதை கட்டுறாரு? அண்ணா நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மானஸ்தானே, எனக்கு வந்து என்னுடைய இதுதானே முடியும். இவர் மாநில தலைவர் கிடையாது. இதோ இவரே எங்கள் கட்சி ஆரம்பித்த மாதிரி. நான் வந்து எதையும் ஏற்றுக்க மாட்டேன். தலைவர் பதவி வெங்காயம். எங்களுக்கு தன்மானம் தானே முக்கியம். அல்ல, அதெல்லாம் முன்னாடி சொல்கிறேன். தன்மானம் தானே முக்கியம். தன்மானத்தை விட்டு கொடுத்து யாருக்கிட்டையும் நாங்கள் போய் நிற்க மாட்டேன்னு இப்படிலாம் பேசி நிலவு இருக்கா? இது எல்லாமே ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளே யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த வேலையை தீனி போட மாட்டாங்க. ஒரு பிரச்சனையே நடக்குது வச்சுக்கிங்க, கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை கூட அதுக்கு பத்திரிகையாளர்கிட்ட தீனி போட மாட்டாங்க. அதுவும் இப்போ வர்றது எப்படி, எதுக்கும் சொந்த மூளை கிடையாது.
இதை போய் கேளுன்னா கேட்கும். அப்போ அதுக்கு தீனி போடாமல் பார்த்துக்குவாங்க. நைனா நாகேந்திரன் பண்ணுறாருல்ல, தீனி போடாமல் பார்த்துக்கிறாரு. இது இப்படி போகும்போது தான் அவங்க பார்க்குறாங்க, இதுக்கப்புறம் என்னன்னா மறுபடியும் தூது விட்டு ஒரு கட்டத்தில் எடப்பாடிக்கு தாவேகா வராதுன்னு தெரிஞ்ச உடனே சேர்ந்துட்டாங்க. சேரும்போது முதல் கண்டிஷன் என்ன? அண்ணாமலை நீக்கணும். அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க? ஒழுங்காக இருந்துக்கோ, கூட்டணி முக்கியன்றாங்க. இருக்காரா? இப்போ வரைக்கும் இல்லையா? இப்போ வரைக்கும் இல்லை. என்ன சார் சொல்றீங்க? இப்போ வரைக்கும் அதே மைண்ட் செட் இல்லைங்கிறீங்க. ஆனாலும் வந்து பாஜக அந்த நெல்லை மீட்டிங்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டியது பாஜகவுடைய கடமைங்கிறாரு. அதே போல வந்து இந்த உயிரை கொடுத்தேனும் உயிரை கொடுத்தேனும் நாம வந்து முதல்வராக்கணுங்கிறாரு. அதே போல வந்து அந்த க்ளோஸ்ட் மீட்டிங்ல வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன ஊரா போறா, தொகுதியா மக்கள் பிரச்சாரம் போறாரு. அங்க அவருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கொடுத்து பாத்தீங்களா? நாமளும் அடுத்து மக்கள் பயணம் போறோம்னு எடப்பாடியை வெயிட் கொடுத்து தான் சார் பேசுறாரு. எடப்பாடியை புகழ்றாரே சார். அது எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நானும் ஃப்ரெண்டா இருப்போம். நம்ம 2 பேருக்குள்ள பின்னாடி இன்னொரு நண்பர் சண்டை மூட்டி விட்டுட்டே இருப்பார். நம்ம அடிச்சுக்கிற லெவல் போனா அவர் என்ன பண்ணுவாரு? இன்னும் அடிச்சிங்களா சொல்லுவாரு. சண்டையை பிரிச்சு தாமரை ஏங்க விடுங்க அப்படி இப்படின்னு பிரிச்சு விடுவாரு. மிஞ்சி போனா அவங்க காதுல வந்து 2 குத்து மூஞ்சில அப்படின்ட்டு ஏமா விடுப்பா அப்படின்னு. அப்புறம் தனியா அவங்கள கூட்டு போய் நான் சொன்னேன் பாத்தீங்களா பண்ணாங்களா, இந்த வேலையை தான் பண்றாரு. இது 1. 2வது, பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிச்சு இல்ல, தப்புகளை திருத்துறது தான் ஒவ்வொருத்தருடைய வேலை. அது பண்ணிக்கிட்டு ஜொல்லாவலன்னு சொன்னாங்க. அதெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு லெவலில் நல்லா போகுது. எடப்பாடியுடைய கூட்டம் இதாவது கூட்டு பிரச்சாரம் பண்ணலான்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் ஒட்டவே மாட்டேங்கிறார். ஒட்டவே முடியல இவரால். இன்னொன்று, தலைமையுடைய இவர் ஒட்டாமல் இவர் டீமை வச்சுக்கிட்டு இந்த பண்ணுற வேலைகள் டிடிவியை தூண்டி விட்டு பண்ணுறது. டிடிவி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார்ல, அண்ணாமலை தான் சிறந்த தலைவர். நைனா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே தெரியுது, வெளிப்படையாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ணாமலையுடைய அசைன்மெண்ட் தான். அப்போ இந்த விஷயங்கள்லாம் மேலிடத்து கோவம். மீட்டிங்கு நடக்குது, மையப்படுத்தப்பட்ட கூட்டம். அந்த இவர் போனா அமித்ஷா மீட்டிங் சொல்றீங்க, போனால் என்ன நடக்கும்னு தெரியும். கேட்டதுக்கு கல்யாணம்லாம் இருக்குது. ஏங்க கல்யாணத்தை பார்ப்பானா ஒருத்தன்? அமித்ஷா தலைமையோட கூட்டத்துக்கு போவான். 13 கல்யாணத்துக்கு போனார் சார் அன்னைக்கு. போட்டுங்க, கொடுத்த எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அங்கே போயிடுவாங்க. என்ன பேசுறீங்க? அதுவும் அண்ணாமலை, அதுவும் மையப்படுத்தப்பட்ட கூட்டம். அன்னைக்கு அரிநாள் எனக்கு கல்யாணம் தான் நடக்கல, எல்லாரும் போட்டு கிளிகிளின்னு கிழிச்சாங்க. இல்லை சார், 13 கல்யாணம் நடக்கிறாங்க. அன்னைக்கு நடக்கல, அது வேற ஒரு நாளாக இருந்திருக்கும். அன்னையே நீ சொல்கிற இன்னைக்கு எப்படியா முகூர்த்த நாளா? இன்னைக்கு இன்னும் எல்லாரும் போட்டு கலாச்சிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டம் நடந்தது. ஏன்பா இப்போ நான் காது குத்து நடக்குதா போகாததுக்குன்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கும் போல. 3வது இங்கே ஒரு கூட்டம் நடக்குது. அப்போ பிஎல் சந்தோஷே வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு முட்டு கொடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அதனால தான் அவர் வீட்டுக்கு போனாரா? ஆமாம், கூட்டிகிட்டு வந்து கூட்டத்தில் உட்கார வச்சு என்ன முடிவு கேளுன்றது தான் முடிவு. ஓகே, கூட்டிட்டு உட்கார வச்சோன்னா அங்கே ஒரு நடிப்பு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அங்கே வந்துட்டு நான் வந்து எடப்பாடி அண்ணன் தான் பெருசு, அவரை ஆளாக்கி தருன்னா சந்தோஷம் குழம்பிடுவல்ல. டெங்குன்னு சொன்னார். டெங்கு சரி, சந்தோஷ் கூப்பிட்டாரு, வந்துட்டார், ஒரு பேராசிட்டமால் போட்டு வந்துட்டார். மறுநாள் பார்த்தீங்களா மோடியுடைய பர்த்டே எப்படி இருந்தார்? டெங்குனா பத்துக்க வேண்டியதுனா 1 மணி நேரம் பேசியிருக்காரு மோடியை பற்றி. நல்ல ஸ்பீச் அது. அப்போது அண்ணாமலை தன்னை அறியாமல் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். இந்த கேப்பில் இப்போ வரேன், இந்த டிடிவி அண்ணாமலை சந்திப்பு, டிடிவி அதை விட்டுருங்க. டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் செங்கோட்டை வெளியில் வந்து நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து எடப்பாடி போகும்போது 3 பேருக்குமே அதிமுக இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் அமித்ஷா பார்க்குறாரு. சென்னை கூட்டத்தில் விரிவாக பேசிட்டு போயிட்டார். அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் இவர் அமித்ஷா போய் பார்க்குறாரு. அதுலேயும் கிளீனாக அவங்க நிலைப்பாடு ஓகே, வந்துட்டார். அவங்களும் ஒன்றும் பெருசாக சொல்ல, இங்கே இருக்கிறவங்க தான் ஊட்டியிருந்தான், கண்டி சடன்னு சொல்லி விட்டார், 2 அரை விட்டார், மூக்கிலே குத்திட்டாரு, அதனால தான் மூஞ்ச மூட்டு வந்தாருன்னா உருட்டினாங்க அந்த லெவலுக்கு. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. அது அதிமுக உள்கட்சி பிரச்சனைன்ற மாதிரி தான். இப்போ திடீர்னு அண்ணாமலை இவராக போய் டிடிவியை சந்திக்கிறாரு, ஓபிஎஸ்ஸை சந்திக்கிற வேலைலாம் நடக்குது. இவர் மாநில தலைவர் கிடையாது. ஆமாம். இவர் டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவும் கிடையாது. ஆமாம். மேலிட பொறுப்பாளரும் கிடையாது. இல்லை டெல்லி சொல்லணும்னா இங்கே நைனாட்டை தான் சொல்லணும், இந்த மாதிரி அண்ணாமலை வச்சு பேசுங்க அப்படின்னு. அந்த மாதிரியே நைனார் எதையும் உறுதிப்படுத்தலை. இல்லைங்க எங்கள் மேலிடம் சொல்லி தான் அண்ணாமலை டிடிவியை சந்திக்கிறாருன்னு சொல்லலை. அப்படி எதுக்கு சந்திக்கிறீங்க? நண்பராக சந்தித்தோம் இன்னைக்கு வந்து டிடிவி சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சந்திப்பு ஒவ்வொரு விஷயமும் மீடியாக்களில் திமுகவுக்கு பயன்படுது, அதிமுகக்குள்ள குழப்பம் ஏற்படுத்துதுன்னா நீங்கள் நண்பராக சந்திப்பீங்களா? அண்ணாமலைக்கு ஒரு அஜெண்டா இருக்கா? ஆமாம், வேற என்ன அந்த அஜெண்டா என்ன சார்? இதுதான் குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். இன்னும் அது முடியலல்ல. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும். அந்த கூட்டணி ஜெல்லாவில் அந்த அதிமுகக்குள்ள பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது.
தென் மாவட்டங்களில் அதிமுக ஒன்றுமே இல்லை. டிடிவி தான் பெரிய தலைவர். டிடிவி இல்லைன்னா அவ்வளோதான். யாருங்க டிடிவி? எங்கே இருந்தார் டிடிவி? ஜெயலலிதா 2011 துரத்துன பிறகு எங்கே இருந்தார் அவர்? பாண்டிச்சேரி. அதிமுகவில் எப்படி வந்தார் அவர்? அம்மையார் மறைவுக்கு பிறகு பத்திரிகையில் தெரியுமா? கொண்டு வந்து சொருனாங்க பொருளாளர். அப்புறம் தான் ஜெயலலிதாவுக்கு வேலை செய்கிறாரு ஆண்டிப்பட்டியில். அதுக்கப்புறம் தான் அக்கா சொன்னேன் பார்த்தீங்களா எப்படி வளரார் பாருங்கக்கா, வளைஞ்சா நிம்மராத அளவு வளரார் பாருங்கக்கா அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் 2001 முதல்வர் முதல்வரில் எடுத்தவுடனே பெரிய வந்தவுடனே போஸ்ட் அவர். ஆமாம், அமைச்சர். அதுக்கப்புறம் டான்சி பிரச்சனை இது. அப்படி பார்த்தா டிடிவியை 2001 பிறகு இவங்க அந்த ஃபேமிலியை ஒதுக்கி வைக்கிறாங்களா ஜெயலலிதா. எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல. அதுக்கு பிறகு சசிகலா மட்டும்தான் அவ்வளோ சேர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் நான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்தீங்களா? அப்புறம் உங்களுக்கு அதிமுக என்ன தொடர்பு இருக்குது? இன்றைக்கி என்னமோ அதிமுக அது இதுன்னு. சசிகலா வந்த பிறகு சசிகலா கூப்பிட்டு அவர் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாங்க. நீங்கள் அதுக்கப்புறமும் பாஜக இந்த அளவுக்கு பண்ணுற உள்ள நுழைய விடாத அளவுக்கு பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த அதிகார துணி இருக்குல்ல, யாரையும் மதிக்கிறது இல்லை. நான் தான் மன்னர். யார் ஆரம்பித்த கட்சி? அப்புறம் ஜெயலலிதா. அதற்கு பிறகு ஒரு டீம் ஃபார்ம் ஆகி முதலமைச்சராக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆளுன்னு அவங்கள்ட்ட துணி காமிச்சிருந்தா அதுவே ஒரு இந்த கூட்டம், யார் சொன்னாலும் கேட்குற கூட்டம். கரெக்டாக பிஜேபி கையில் எடுக்குது. இவங்க 2 பேர்கிட்ட ஏங்க நீங்கள் இது பண்ணுறீங்க? அவங்கள வெளியே அனுப்புங்க, நான் ஓபிஎஸ் அவங்களுக்கு கொடுக்குறேன் 11 எம்எல்ஏவோட, இனி நீங்களே ராஜாவாக இருக்கலான்னொன்னா அவங்களுக்கு சந்தோஷம். அதான் நடந்தது. அப்படி வெளியேற்றின டிடிவி இதுக்கப்புறம் நிம்மதி இல்லை. எடப்பாடியிலேருந்து எல்லாருக்குமே நிம்மதி. இனி இவங்களுக்கு பயப்பட தேவையில்ல, பதில் சொல்ல தேவையில்லைன்னு மறுபடியும் விட்டுருவாங்களா உள்ள? சரி, வெளியே போகும்போது 18 எம்எல்ஏட போனீங்க, இதே அதிமுக ஆட்சியை கவிழ்க்க தானே பண்ணீங்க. சரி போனீங்களே, 18 பேர் உங்கள்கிட்ட இருக்காங்களா? செந்தில் பாலாஜி எங்கே இருக்காரு? தங்க தமிழ்ச்செல்வன் எங்கே இருக்காரு? உங்களுடைய மெயின் சிஷியன் தங்க தமிழ்ச்செல்வன் எங்கே இருக்காரு? திமுகவுக்கு வந்து எம்பி வெற்றிவேல் என்னாரு? சண்டை போட்டு வெளியில் போய் லாஸ்ட்டில் இறந்தே போனார். இன்னும் பல பேர் இறந்து போயிட்டாங்க, பல பேர் திமுக அதிமுக போயிட்டாங்க. உங்களோட செந்தமிழை தவிர யார் இருக்கா? புகழேந்தியே உங்களுடைய சிஷியன் தீவிர தொண்டருங்க. இன்றைக்கி அவர் என்ன பண்ணி உங்கள் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறார். இதுதான் இன்றைக்கி டிடிவிடைய நிலைமை. ஆனால் அந்த பழைய இது இருக்கும்ல, மனையார்த்தனம், நான் யார் தெரியுமா, நான்லாம் ஒத்துக்க மாட்டேங்க. நான் கேட்குறேன், எல்லாத்தையும் அழிச்சிடுவோம் ரப்பர் போட்டு. டிடிவி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேணான்னு சொன்னால் டெல்லி தலைமை இல்லைங்க, ஐயோ டிடிவி நான் பேசி பார்த்தேன், சரி விடுங்க நம்ம மாற்றிடுவோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? நிச்சயமாக மாட்டாங்க. எடப்பாடி அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? விஜய் இது கும்பலே விஜய்க்கு போகிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த இதுக்கு பின்னாடி அசைன்மெண்ட்டு பின்னாடி யார் இருக்கான்றது நம்ம சொல்ல முடியாது. அதிமுகவை மேலும் பலகீனப்படுத்தணும் அப்படின்னா யாருக்கு லாபமாக அமையுமோ அவங்க அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதுக்கு அண்ணாமலை இன்னைக்கும் கூட தெளிவாக சொல்றாரு. இதுக்கு இப்போ நான் கேட்குறேன், அண்ணாமலை போய் டிடிவியை பார்த்து டிடிவி ஒத்துக்கிட்டு எடப்பாடியே இருக்கட்டும்ங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டா எடப்பாடி ஏற்றுக்குவாரா? பாஜக என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கட்டும், உள்ளுக்குள்ள அதை கூட எடப்பாடி தானே ஒத்துக்கணும். முடியாதுன்ட்டு என்ன பண்ணுவீங்க? முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போறாரு. இல்லை சார், கட்சிக்குள்ளார சேர்க்க மாட்டேங்கிறாரு, கூட்டணிக்குள்ள இருக்கலாம். கூட்டணிக்குள்ள வரதுக்கு அண்ணாமலை போய் பேசிட்டு சொல்லிட்டாருங்கன்னா எடப்பாடி ஏற்றுக்குவாரான்னு கேட்குறேன். ஒருவேளை அமித்ஷாவும் எடப்பாடி எல்லாம் பேசிட்டு சரி விடுங்க, நான் அண்ணாமலைகிட்ட அமிச்சு பேச விடுவாங்க அப்படின்னு சொல்லி சரி அண்ணாமலை பேசுங்க அப்படின்னா ஏதோ ஒரு முடிவு வந்தால் ரைட்டுங்க, ஓகே. இவர் தனியாக போய் பேசினாருன்னா அந்த முடிவு நல்ல முடிவாக வரட்டுமே. அதிமுக நான் சரிங்க எடப்பாடியே முதலமைச்சராக இருக்கட்டாங்க, பெரிய மனுஷன் பண்ண ஒத்துக்கிறேன்னு ஏற்றுக்கிறாரு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஓபிஎஸ்க்கு நிபந்தனையின்றி உள்ள வந்து ஆமாம் அவரு. அப்போ இவர் தான் பிரச்சனை. இவர் ஏற்றுக்கிட்டாருன்னா அது எடப்பாடி ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்கல வச்சுக்கோங்க. இன்னும் கண்டபடி பேசிட்டாரு, இது பண்ணிட்டாரு, என்னை வந்து தூக்கு மாட்டிக்குவேன்னு சொன்னார். இப்போ வந்துட்டு ஒத்துக்கிட்டு வர்றாருன்னா நான் ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் ஒரு ரெகக்னைஸ் இல்லாமல் தானே போய் பேசுகிறீங்க. அதுக்கு பேர் என்ன? குழப்பம் ஏற்படுத்துறது தானே. இது எங்கேயும் ஒன்று பாஜக தலைமை சொல்லணும், இல்லை நட்டா சொல்லணும், இல்லை அமித்ஷா சொல்லிடணும், இல்லை பாஜக தலைமை ஒப்புதல் இல்லாமல் தான் டிடிவி வந்து அண்ணாமலை பாஜக தலைமையை வந்து அண்ணாமலை பேச வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னங்க அவசியம்? நயினார் தான் தலைவர். நயினார் தான் தலைவர். இல்லை நயினார் மூலிமா யாரையோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போட்டு ஒரு கருநாகராஜன் ஒரு சரத்குமார் யாரோ ஒருத்தர் போய் நீங்கள் உங்கள் தலைமையில் போய் பேச்சு நடத்துங்க. அது நடத்துறது கூட எடப்பாடி ஒப்புதல் வாங்கணும். ஏன்னா கூட்டணி தலைவங்கள இங்கே தலைமை கூட்டணி அதிமுக தானே. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. சேலம் நயினார் எடப்பாடி சந்திப்பு சார், அது வந்து நீங்கள் கூட்டணி தலைவர்கள், தமிழ்நாடு கூட்டணி தலைவர்கள், அவர் அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தார். இப்போ இவர் போய் அமித்ஷா பார்க்க போகிறாரு. அப்போ ஆமாம் போயிட்டார்ல. அப்போ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இவர் அமித்ஷாட்ட என்ன பேசிட்டு வந்தார், இந்த மாதிரி விஷயம் தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள் பேசலாம்,
இப்போ இந்த மாதிரி கூட்டணி குழப்பங்கள் இருக்குது. ஒருவேளை டிடிவியை வந்து தமிழ்நாடு நம்ம என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும்னா என்னங்க பண்ணுறது? நான் ஒருவேளை அமித்ஷாட்ட பேசுகிறேன், இல்லை நீங்கள் அதுக்கான முயற்சி எடுங்கன்னு சொன்னால், அண்ணன் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கான இது ஒத்துக்கிட்டு வந்து இங்கே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாமா? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, பாசிட்டிவான விஷயங்கள். அதுக்கு தானே ஒரு ஆலோசனை. நீங்கள் பண்ணாமல் டெல்லி போக முடியாதுல்ல. அதுக்கு முன்னாடி கூட்டணி தலைவர்ன்ற முறையில் பேசிட்டு போகலாம்ல. நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை டெல்லியில் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கணும், அண்ணாமலை இது டிடிவிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் இப்போ பேசணுன்னா அண்ணன் நிலைப்பாடு என்ன? பேசி ஒருவேளை ஒத்து வந்தால் நான் என்ன அடிப்படையில் பேசலாம்? இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை. டிடிவி வந்து நயினார்ல சில குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த கூட்டணி முறிவுக்கு நயினார் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நல்லா நீங்கள் சொல்லுங்கள், டிடிவி தான் வாய் திறந்தாரா இல்லை நயினார் ஏதாவது பண்ணாரா? சொல்லுங்கள். திடீர்னு இது அப்பாயின்மெண்ட்ல வெடிச்ச பிரச்சனை சார். அதாவது பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்ல வெடிச்ச பிரச்சனை. ஏங்க எல்லாருக்கும் எல்லா டைம்லையும் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களா? அது அவங்கவுங்க இஷ்டங்க. அப்படின்னா நீ என்டிஏல எல்லாம் சண்டை போட்டுன்னு கிடக்கணும். நீங்கள் எதுக்கு நயினாரெல்லாம் போய் இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நயினார் தான் சார் மாநில தலைவர். புரோட்டோகால், கட்சியுடைய புரோட்டோகால் படி அவர்கிட்ட கேட்கறோம் இல்லையா? அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. வேணான்னு இவர் சொல்லலாம், ஆனால் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க யாரை சந்திக்கணும் என்னன்னு. அண்ணாமலையை அரை மணி நேரம் வண்டிக்குள்ளே உட்கார வச்சுருந்தார்ல, ஓபிஎஸ் அரை மணி நேரம் இதில் ஏர்போர்ட்டில் பேசினார்ல, அதே ஓபிஎஸை ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல. அதனால் அது அவங்கவுங்க டெல்லி தலைமை என்ன முடிவு பண்ணதோ. ஏங்க நான் இப்படி வரேங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிடிவி இது எடப்பாடி இவங்களாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது, பொறுமையாக இருங்க, நம்ம பேசிக்கலான்றாங்க. நீங்கள் நடுநாட்டில் போய் உள்ள குறுக்க மறுக்கம் ஓடி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ ஓபிஎஸ் உடைய எண்ணம் என்ன? எப்படியாவது ஏடிஎம்கேக்குள்ளே போயிடணும். ஆஹா, மோடியும் நானும் க்ளோஸாக இருக்கும், நீங்களாம் ஒரு ஆளே கிடையாதுரா, அதை காமிக்கணும். இப்போ சில பேர் லெட்டர் பேட் கட்சிலாம் இல்லை, இப்போ திமுகலையோ இல்லை அதிமுகலையோ இல்லை மற்ற கட்சிகளையோ தலைவர் பொதுக்கூட்டம்னா டக்குன்னு ஏதாவது புக்கு கொடுத்து கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவோம், அதை டிபி வச்சுக்குவோம். அதோடைய அர்த்தம் என்ன? தலைவர் நான் இருக்கமா இருக்கேன்னு காட்டிக்கிறது. போலீஸ் ஆஃபீஸர் எங்கேயா போகும்போது இது பண்ணும்போது அவங்களே பார்ப்பாங்க, ஐயோ இவர் வந்து அவர் கூட இருக்காரு, ஸ்டாலினே பார்க்குற கூட இடத்துல இருக்காரு சார், பார்த்து சொல்லுங்கள் சார். அந்த இது இறங்கிடும். நம்ம கிரைம் ரிப்போர்ட்டருங்க பார்த்தீங்கன்னா கமிஷனருடைய கூட நின்று ஃபோட்டோ எடுத்து டிபி வச்சுக்குவாங்க. என்ன காரணம்? மற்ற போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கும்போது ஐயோ அச்சோ இவரா, அப்படி இந்த அச்சோ இவராகுதுல்ல, அந்த இதுதான் மோடியுடைய இது, ஓபிஎஸ் உடைய இதுவும். பிரதமர் எப்போ வர்றப்பெல்லாம் என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னா இது எடப்பாடி கொஞ்சம் அச்சம் இருக்கும்ல, அதை உருவாக்குறதுக்கு இந்த வேலை பண்ணார். அவங்க என்ன பார்ப்பாங்க, இப்போ தான் சேர்ந்துருக்கோம், இவங்களுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோமே, அவங்களுடைய லெவல் தெரியும்ல அவங்களுக்கு. எரியா நான் பேசி கீசி இது பண்ணி ஆளுக்கு ஒரு 2 சீட்டை 5 சீட்டை வாங்கி தரேன், அதுக்குள்ளே என் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் பேசி நீ வெளியில் போய் ஏதாவது பேட்டி கொடுத்தாங்க, அந்த கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வருமா வராதா? அது யோசிப்பாங்கல்ல. இதுதான் பிரச்சனை. ஓகே, இதுக்கு எப்படி டிடிவி கொடுப்பாங்க? அவர் துணி பார்த்துருக்கீங்களா? டிடிவி துணி என்னமோ இவர் 21% வச்சுருக்க மாதிரியும் எடப்பாடி 1.5% வச்சுக்கிற மாதிரி அந்த துணி பார்த்துருக்கீங்களா? இவர் வந்து ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர், வேட்பாளர் பொதுச் செயலாளர் தான் வேட்பாளராக இருப்பார். அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு காலவாரி ஒன்றும் இல்லாமல் போன பிறகு உணர்ந்து போய் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்தா நாளைக்கு அடிக்கலான்றது தெரியும். அந்த ஒற்றுமைக்கு இது பண்ணுற மாதிரி அவர் இருக்கக்கூடாது. அவர் இருந்தால் நான் வரமாட்டேன்னா, நீ வரலன்னா யார் கவலைப்பட போகிறான்? இங்கே இருக்கிற பத்திரிகைகள் தான் உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் இல்லாட்டி அவ்வளோதான் அவ்வளோதான். தென் மாவட்டம் விஜய்க்கு தூது விடுறாரா சார் டிடிவி? விஜய் கூட சேரத்துக்கே போகிறாரு. அது தெரியும்ல, பெரிய இரும்பு கதவு, இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அங்கே இருக்குது. இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் உண்மையிலேயே சிங்கம் யாருன்னா அந்த சிங்கம் தான். எது? ஓசோன். 2வது சிங்கம் யாருன்னா ஜான். அது உள்ளே இருக்கிறது ஒன்றும் கிடையாது. ஜான் கூட்டு போய், ஆனால் டிடிவி பயங்கரமான ஆள், நீங்கள் அதோட பார்த்து பேசிடுங்க, நம்ம இது பண்ணிக்கலாம்னா அப்படியே அதுதான். நான் முதலமைச்சராக தான் பிரச்சனை வருமா? ஒன்றும் வராதுண்ணா, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் நடக்கும். அப்போ ஓகே கூட்டுங்க. அவருக்கு ஒரே கேள்வி, நான் முதலமைச்சராக ஏதாவது பிரச்சனை வருமா? வராது. ரைட். ஆனால் இதை தான் நீங்கள் பேசணும், இந்த இடத்துல இப்படி கை தூக்கி பேசணும், இப்படி பண்ணணும். இதெல்லாம் நான் முதலமைச்சராக வச்சுக்கல, ஒன்றும் கிடையாதுண்ணா, நீங்கள் அப்படியே பேச. தொல்லூருக்கு விஜய் இருக்காரா? வேற என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள். ரியாலிட்டி பற்றிலாம் யாருங்க கேட்குறா? இன்றைக்கி டிடிவி எடப்பாடி இருக்கக்கூடாது, இல்லாட்டி நான் வரமாட்டேன்றார். அதில் என்ன ரியாலிட்டி இருக்குது சொல்லுங்கள்? என்ன ரியாலிட்டி இருக்குது சார்? முதல்வராக இருக்கிற ஸ்டாலினே வந்து சில தொகுதியில் நம்ம வீக்காக இருக்கோம், எம்பிக்களை வந்து 2-3 தொகுதியை கொடுத்து அவங்கள பார்த்துக்க சொல்கிறாரு சார். அது கட்சிங்க, அது கட்சி இல்லை சார். சிஎம்ஏ வந்து எலெக்ஷனில் மீண்டும் நாம ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேலையை முடிக்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, டிஎம்கே லெவலில் யாரும் ஒர்க் பண்ண முடியாதுங்க. திமுக வேற லெவலுங்க. அதிமுக கூட அந்த அளவுக்கு இல்லைங்க. ஒரு சின்ன பிரச்சனை எப்படி பெருசாக முடியும்? இன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கார் பிரச்சனை, இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, அது ஹியரிங் வருது.
அதை எப்படி இன்னைக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? காசு என்னடா காசு பேசுகிறார் பார்த்தியா, 1.5 கோடி கட்டலன்னு. ஒரு வருஷத்துக்கு 80 கோடி ரூபா கட்டுறாப்புல விஜய் இன்கம் டேக்ஸ். தெரியுமா அவருக்கு இந்த 1.5 கோடி மேட்ரா? அது ஒரு மான பிரச்சனை, வேற ஒரு இஷ்யூ. நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க, இல்லை நாங்கள் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இந்த இஷ்யூ கோர்ட்டில் இருக்குது. ஆனால் இதில் பேசுகிறவங்களாம் யார்? எல்லாம் நேர்மை திலகங்கள். எல்லார் பேர்லையும் சொத்து குவிப்பு வழக்கு. இந்த கோர்ட்டில் விசாரணை சரியில்லைன்னு ஹைகோர்ட்டு மீண்டும் விசாரணை பண்ணுறது, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போய் தடை வாங்கிறது. அப்படிப்பட்டவர்கள் விஜயை நோக்கி கை நீட்டுறாங்க. 1.5 கோடி ரூபா ஏமாத்துறாரு பார்த்தீங்களா? ஏமாத்துறது கூட இல்லை. இன்கம் இப்போ தீபாவுக்கு 39 கோடி ரூபா போட்டாங்க, 13 கோடியே 13 கோடியாக குறைச்சாங்க. இப்போ அதில் ஏதோ ஸ்டே இருக்குது. இல்லை தீபா வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவீங்களா? உச்சநீதிமன்றம் அது ஜெயலலிதா அவர்களுக்கு போட்ட ஃபைன் நினைக்கிறது. ஜெயலலிதா சொத்து அப்படியே வந்தா அந்த ஃபைனை அந்த தானே எடுத்து கட்டணும். இந்த தீபாவே சம்பாதிச்சு இது பண்ணதா அந்த சொத்துக்கு? பூர்வீக சொத்து தான் சார் அவங்க கிட்ட போயிருக்கு. அதாவது வேதாயில மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. வேதாயில வந்து அவங்க அம்மா சந்தியா சம்பாதிச்ச சொத்து இல்ல. இருக்கட்டும் ஜெயலலிதா தானேங்க. ஜெயலலிதாவுடைய வருமானத்துல சந்தியா கொஞ்சம் போட்டு கட்டினது. அதோடைய இதுக்கு ஒவ்வொன்றும் ஜெயலலிதா தானே பொறுப்பு. ஜெயலலிதா தீபா என்னென்ன பண்ணாங்கன்னு பேசலாமா? 1000 இருக்கு. ஜெயலலிதா ஏன் தீபாவை கிட்ட சேர்க்கலன்னு பேசலாமா? வேற அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. அதுக்குள்ளெல்லாம் போனால் பெருசாக போய்கிட்டு இருக்கும். நான் சொல்ல வர்றது, இன்கம் டேக்ஸில் ஒரு டேக்ஸ் போட்டால் உங்களுக்கு அங்கே ஒரு தீர்ப்பாயம் மாதிரி இருக்கும். அங்கே போய் நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்கீங்க ஜாஸ்தி, அதை எதிர்த்து உடனே இல்லை அங்கேயே பேச்சுவார்த்தை. ஆமாம், இல்லைங்க சரி ரைட்டுங்க, இவ்வளோ குறைக்கலாம், குறைச்சி உடனே கட்டிடலாம். அப்படி தான் 39 கோடி 13 கோடியாக குறைச்சாங்கன்றான். அப்போ நான் தீபா ஏமாத்துனாங்கன்னு அர்த்தமானு கேட்குறேன். தீர்ப்பாயம் இந்த மாதிரி ஒரு 1.5 கோடி போட்டதில் இவங்க பேசியிருப்பாங்க. இல்லைங்க அதெல்லாம் இவங்க முடியாதுன்னு இருப்பாங்க. என் சைடு நியாயம் இருக்குன்னா ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டார் விஜய், அவ்வளோதானே. நியாயப்படி தானே போகிறாரு. ஐயோ பார்த்தீங்களா நேர்மை திலகம்னா பாட்டில் எடுத்துகிட்டு போனால் பார்த்தீங்களா, பாட்டில் எடுத்து நீலாம் டீ டோட்டலரா? எவனாவது சொல்லுவீங்களா? எந்த அரசியல் கட்சி தலைவராவது தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இவர் குடிக்கிறாரா குடிக்கலையா, இவர்கிட்ட இந்த பெண் சகவாசம் இருக்கான்னு யாராவது பார்க்குறாங்களா? அதுனா விஜய்க்கு மட்டும் பாட்டில் எடுத்துகிட்டு போனோம், எடுத்துகிட்டே போட்டோம், கையிலே இப்படி பிடிச்சிட்டு போட்டோம். விஜய் யார் குடிக்காமல் இருக்கீங்க? மது அலந்துற பழக்கம் இல்லாத ஆட்கள் யாராவது இருக்காங்களா? எம்ஜிஆர்லாம் ஓப்பனாக சொல்லலாம் அவர் கிடையாதுங்கன்னு. வேறு யாருக்காவது அந்த மாதிரி ஓப்பன் டிக்ளர் இவர் மது அருந்த மாட்டார் அப்படின்னு யாரையா சொல்ல முடியுமா? அப்போ அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் தானே. ஆனால் இங்கே எப்படி வருது, விஜய்னு வந்தால் மட்டும் தூக்கிட்டு வராங்கல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, விஜயை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதில் இதெல்லாம் ஒரு வகை. அதில் திமுக வெயிட்டு. அந்த திமுக தான் தோக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமா? 1 கட்சியில் கிரவுண்ட் லெவலு, 2 பிரச்சாரம், பேர் வைக்கிறது, அன்புக்கரங்கள், துடிக்குங்கரங்கள், பாசமலர்கள்ன்ற மாதிரி ஏதாவது வச்சு திட்டங்கள் நாங்கள் அப்படின்னு. 3 சிஎம் ஆக்டிவாக இருக்காரு, திட்டங்கள்லாம் வேறு லெவலில் இருக்காரு. 4 ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன அண்ணாமலை டிடிவி இவங்களெல்லாம் பயன்படுத்தணும். 5 அதிமுகவை சுத்தமாக பலகீனப்படுத்தணும். 6 மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு பிரச்சனை நாங்கள் இது பண்ணணும். 7 இந்த சைடே மீடியா திரும்பக்கூடாது, கொன்னே போடுவேன். காங்கிரஸ் 120 நிறுத்திக்கிட்டா இந்த சைடு திரும்பக்கூடாது, அப்படியே பா ஏடிஎம்கே பக்கமே பார்த்துக்கிட்டு இல்லைங்க. இவர் கூட ராஜேஷ்குமார் கூட கேட்போம், அந்த சைடு பாருன்னால இப்படி திரும்பாத அப்படின்னு. இல்லைங்க கேஎஸ் ஆலையர் கூட சாரு உனக்கு சக்கம் எங்களுக்கான்னு கேட்டாருங்க, இந்த சைடே திரும்பக்கூடாது. அதுலேயும் உறுதியாக இருக்காங்க. அதனால் டிஎம்கே பக்காவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்றது எலெக்ஷன் ரிசல்ட்டில் தான் தெரியும். அதில் விஜய் கால வருவார்ன்ற பயம் அவங்களுக்கு ரொம்ப இருக்கு. அதுதான் விஷயம். கடைசி கேள்வி சார், குறிப்பாக இந்த கிட்னி திருட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை எதிர்த்து போயிருக்காங்க. அதே போல கலைஞர் சிலை, அதுக்கும் நீதிமன்ற உத்தரவு அபராதத்தோடு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீதிமன்றங்கள்ல மிகப்பெரிய அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு நேத்தா செந்தில் பாலாஜி வழக்க சட்டக்கல்லூரி படிக்கிற மாணவர்கள் ஒரு பெரிய பாடமே படிக்கலாம். அதுலேருந்து ஒரு ஜாமீன் எப்படி வாங்குவாங்க, ஜாமீனில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, பிஎம்எல் ஆக்டில் நீதிமன்றங்கள் எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கு, பிஎம்எல் ஆக்டில் ஒருத்தர் விடுதலை ஆவார்னா எப்படி ஆவார், சாட்சிகளை கலைச்சா என்ன ஆகும், எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துலையும். ஒரு சிறுமிங்க தண்ணி கேன் போடுறவன் அதை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான், அண்ணா நகர் சிறுமி மேட்ரு. அந்த மேட்டரில் சரியாக கையாளலைன்னு உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடுது. உங்களுக்கு ஏதாவது அதில் பிரச்சனை இருக்கா? சிபிஐ விசாரணை பண்ணுச்சுன்னா தண்ணி கேன் போடுறோம் தானே மாட்ட போகிறோம். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனீங்களா? நம்பர் 1 வக்கீலை வச்சு எவ்வளோ ஃபீஸ் தெரியும்ல, வாதாடி அப்பவும் உங்களுக்கு வெற்றி கிடைச்சதா? 7 ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேராதவர்களாக இருக்கணும். உச்சநீதிமன்றங்க எவ்வளோ பெரிய அவமானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு
தமிழ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்தால் இந்த அரசுக்கு சாதகமாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மற்ற ஐபிஎஸ்ஸும் சாதகமாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போது தமிழ்நாட்டை சேராத 7 பேர் உள்ள எஸ்ஐடி விசாரிக்கணும். இன்னொரு வழக்கில் என்னாச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு உயர்நீதிமன்றமே பயங்கரமாக கண்டித்து, கமிஷனர் முதற்கொண்டு கண்டித்து, நீங்கள் எப்படி முன் தீர்ப்பு கொடுப்பீங்க, ஒருத்தர் தான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி எங்களுடைய நேரடி கண்காணிப்பில் விசாரணை. அஜித்குமார் வழக்கு, கவின் வழக்கு, எத்தனை சொல்லுவீங்க? தானாக வந்து சோமோட்டோ எடுத்த வழக்குகள்லாம் இருக்குல்ல, அஜித்குமார்லாம் சோமோட்டோ எடுத்தது தானே. அப்போ இந்த விவகாரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தர் கிட்னி திருடினார், அதில் திமுக எம்எல்ஏவுடைய மருத்துவமனை சம்மந்தப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டு வருது. அதற்கு நீதிமன்றம் ஐஏஎஸ் ஆஃபீஸ் வச்சு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போடுறாங்க. விசாரிச்சுட்டு போட்டுமே, உங்கள் சரி தப்பே இல்லைன்னா தப்பு இல்லைன்னு வரப்போகுது. எதுக்கு அதை எதிர்த்து போய் போகிறீங்க? இன்னொன்று கலைஞர் சில மேட்ரு, எல்லாத்துக்கும் கலைஞர் கலைஞர் கலைஞர். அண்ணான்னு பேர் வச்சப்போ அண்ணா வந்து 2 வருஷம் தான் உயிரோடு இருந்தார். அண்ணா வந்து ஆட்சியிலேயே பெருசாக இல்லை. இன்னொன்று, அண்ணா நேர்மையாளர், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார்னு 75 வாலி எழுதின பாட்டை எம்ஜிஆர் படத்தில் பாடுவாங்க. அது உண்மை தானே? அண்ணா குடும்பம் ஒன்றும் சொத்து சேர்க்கல, ஒன்றும் சம்பாதிக்கல, கட்சியில் ஆதிக்கம் செலுத்தலை. இன்னும் கேட்டால் கட்சி நிதி கொடுக்குற லெவலில் தான் அண்ணா குடும்பம் இருந்தது. பல தடவை அண்ணாவுடைய துணைவியாருக்கு, மனைவிக்கு வந்து நிதி கொடுக்குற லெவலில் தான் இருந்தது. அவருக்கு ஒரு அரசு வேலை கூட கிடைக்கல, வளர்ப்பு பிள்ளைக்குன்றதெல்லாம் இருந்தது. கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டாரா, இறந்து போயிட்டாரான்னு தான் வந்தது. அப்படி தான் அண்ணா குடும்பன்றது இன்றைக்கி இல்லை. ஆனால் அது அண்ணாவுக்கு அண்ணா நகர், அண்ணா சிலைன்னு வைக்கும் பொழுது மக்கள் பெருசாக இது பண்ணல. ஏன்னா எம்ஜிஆர் அண்ணா, கலைஞருக்கு அண்ணா, ஜெயலலிதாவுக்கு அண்ணா, அதனால் அண்ணா யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் கலைஞருக்கு அப்படியா? எது எடுத்தாலும் கலைஞர் கலைஞர் கலைஞர்னா ஜனங்களுக்கும் கோபம் வருது, பார்க்குறவங்களும் விமர்சனம் வைக்கிறாங்க. நீதிமன்றமும் எப்படி பார்க்கும்? பல தடவை நீதிமன்றம் செவிலியர் விவகாரத்தில் சம்பளத்துக்கு இதுக்கு காசு இல்லைன்னப்போ, மற்றதெல்லாம் எனக்கு என்னென்னு செலவு பண்ணுறீங்க, இது கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்புறம் ரைட் டு எஜுகேஷன் இருக்குல்ல, அதுக்கு நிதி தரலன்னு ஏன் மத்திய அரசு தரல? எல்லாத்துக்கும் மத்திய அரசு கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் இது கூட சில கோடிகள் தானே செலவு பண்ணுறது, ஒன்றா பிரச்சனை இருக்குன்னு பிடிச்சி திட்டி விட்டாங்க. அப்போ இருக்கா? இந்த மாதிரி பல விஷயம். இன்றைக்கி நாங்கள் தான் நம்பர் 1 தமிழ்நாடு தான் பொருளாதாரங்கிறாங்களா? நேற்று அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, பார்த்தீங்களா? அந்த கையிருப்பு வச்சுக்கிறதுல நம்பர் 1 டாப் உத்தரப்பிரதேசம், குஜராத், அது இது கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அது இதுன்னு இருக்குது. 27வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. கடன் 4 லட்சம், கையிருப்பும் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த நிலமை தான் இது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீதிமன்றத்தில் கூட்டுப்படுறது, இந்த மாதிரி இது. ஆனால் இதை மறைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு பார்க்குறாங்க. கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு 1 வருஷம் கட்டின கட்டடம் காரை பேர்ந்து விழுந்துருக்குது. நல்ல வேலை சண்டே, மற்ற நாளில் விழுந்துருந்தா குழந்தைங்களுக்கு அடிபட்டிருக்கும். ஒரு பையன் விழுப்புரத்தில் ஒரு ஸ்கூலை காமிக்கிறான், சும்மா அந்த மாதிரி எடுத்து போடுறான். பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த ஸ்கூலு. 205 ஸ்கூலை இழுத்து மூட்டாங்க. ஏன்னா மாணவர்கள் சேர்க்கை இல்லை. ஒரு மாணவருக்கு ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஆசிரியர் இருக்கிற பள்ளிகள்லாம் இருக்குது. அப்போது அந்த பையனை என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் ஸ்கூலை சேர்த்து இந்த ஸ்கூலை இழுத்து மூடுவாங்க. இப்படி 205 ஸ்கூலு. ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நீங்கள் உட்கட்டமைப்பு, அந்த சிலபஸ்ஸு, மற்ற விஷயங்கள்லாம் தனியார் பள்ளியை விட சிறப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா, ஆனால் சம்பளம் ஜாஸ்தி வரும். 42,000 கோடி, அதில் பெரும்பாலும் சம்பளத்துக்கு தான் போகுது. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு வரலாம்? இன்னொன்று பிஎம்சி ஸ்கூல்லேருந்து பல இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த சுயபெருமை பேசுகிறீங்க, தமிழை வாழ வைத்து தமிழ். நான் கேட்குறேன், தமிழில் யாராவது நீங்கள் எழுதுறாங்களாங்க? ட்விட்டரில் திட்டத்தை விட தங்கிலீஷில் தாங்க திட்டுனுங்கிறாங்க. அப்படி தான் திராவிட ஆட்சியில் இன்றைக்கி தமிழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. எழுத்து வடிவமே இன்னும் கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடும் போல. இவர்கள் வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க, ரேவந்த் ரெட்டி கூப்பிட்டா அப்படியே வந்து எல்லாம் இது பண்ணுறாங்க. ரேவந்த் ரெட்டியுடைய மாநிலமே டாப்பில் இருக்குது இந்த இதில், உபரி மதிப்பு இல்லை. இவங்க இது இல்லை. இந்த இதே படம் காட்டிகிட்டே இருந்தால் அது எவ்வளோ நாள்லாம் ஓடாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக இந்த டிடிவி ஓபிஎஸ் பின்னாடி அண்ணாமலை இருக்காரு, அண்ணாமலை தான் அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கூட்டணிக்கு வேட்டு வைக்கும் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்கள் அரசியல் பார்வை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி.